ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு முந்தைய வந்து டைனோசர் பள்ளி இனங்கள், ஆமா பள்ளி இனங்கள் ரெப்டைல்ஸ், கோல்டு அதாவது கோல்ட் பிளட்டடும் அதுக்கப்புறம் வந்து வார்ம் பிளட்டடாக இந்த பறவை இனங்களாக இருக்கிறது தான் டைனோசர்ஸ். அப்ப இந்த டைனோசர் மாதிரியான உயிரினங்களும் இதெல்லாம் இருந்திருக்குது. இந்த உயிரினங்கள்லாம் அழிஞ்சிட்டு பாலூட்டி உயிரினங்கள் இவங்களோட கதைப்படி என்ன அப்படின்னா, இந்த உயிரினங்கள்ல ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்பீஷிஸ கடவுள் உருவாக்குறாப்ல. ஓகேவா? அவங்க பேர் தான் நாகாஸ். இருங்க நான் வரேன். இந்த நாகாஸ் இங்க இருந்து ரெப்டிலியன் தியரியா? அவங்க தான் நாகாஸ். அவங்க கல்ச்சர் வந்து பயங்கரம் ஸ்ப்ரெட் ஆகுது. அவங்க எல்லாம் டேலண்டடா இருக்காங்க. ஆனா இந்த நாகாஸ் வந்து ரொம்ப இதா இருக்கனால, அவங்க ரொம்ப தப்பா இருக்கனால ஏதோ ஒரு செலஸ்டியல் வார் நடக்குது. அந்த வார்ல வந்து அவங்க தோத்துறாங்க. அவங்க அழிக்கப்படுறாங்க. அங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் ஈவென்ட் நடக்குது. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் ஈவென்ட்ல எல்லாரும் அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாகாஸோட டிஎன்ஏவையும் இங்க இருந்த மேமல்ஸோட டிஎன்ஏவையும் எடுத்து உருவாக்குறது தான் மனுஷன். நமக்குள்ள பள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி இதுல இந்த நாகாஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த நாகாஸே இன்னும் உயிரோடு இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னும் மறைமுகமா நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு ஒரு முட்டாள்தனமான தியரியை வந்து தியோசபிக்கல் சொசைட்டி முன் வச்சுது. சீரியஸ்லி அந்த டைம்ல இந்த கூத்தெல்லாம் இங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கூத்த சொல்லி இந்த தியரிய இந்த லெமூர் கண்டவங்கிற அவர் ஒரு ஆய்வாளர் பாவம் அவரோட இதோட கொண்டு வந்து ஆமாங்க இந்த லெமூரியா கண்டத்துல தாங்க அந்த நாகாஸ் வாழ்ந்தாங்க. ரீசன் என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா நாகர்கள்னு ஒரு இனத்தை பத்தி பேசுறாங்க. அந்த நாகர்கள் யாருன்னா நம்ம தான் அது. ஏன்னா நம்ம நாக்கை பயன்படுத்தி பேசுறதுனால நம்ம நாகர்கள். இந்த நாகர்களாக நம்ம இருந்தவங்க எல்லாம் இந்தியா முழுக்க பரவி இருந்தோம். அப்புறம் நம்ம தானே எல்லாம் ஆரிய இதெல்லாம் வந்திருக்கோம், குழம்பு இதாகுது. அது இன்னைக்கு அதனாலதான் நாகாலாண்ட் எல்லாம் இருக்கு. சோ நாகாலாண்ட் அப்படின்னா நாகங்கள் வாழ லேண்டு கிடையாது. அந்த மக்கள் பேரே நாகாஸ். அது அவங்களுடைய பூமிங்கிறது தான் நாகாலாண்டுன்னு பேரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் நாகர்களாக இருந்தவங்க. நாகர்கள் தான் இந்த மொழிக்கு நம்ம பேர்லாம் கரெக்டா தமிழ் மொழின்னு பேர் வைக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், தமிழர்கள்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிறோம். அதுக்கு முன்பு நமக்கு இருந்த அடையாளம் தான் நாகர்கள் அடையாளம்.